இப்போ இந்த விழா தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த இடையில் வந்து அந்த அந்த தீட்சை நடந்தது. நீங்கள் வந்து ஒரு மந்திரங்கள் சொல்ல சொல்ல அவங்க மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு முகங்கள் பார்க்கும்போது வந்து அவங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும், நீங்கள் உங்களோட எண்ணங்களை தூக்கி எறிங்க, கொண்டு வந்து உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நெற்றிப்பூட்டல் வைக்கணும், அதுலேருந்து நீங்கள் விலகிச் செல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு முகத்துலேயும் ஒவ்வொரு பாவங்கள் வந்து தெரிஞ்சது. அதில் ஒரு சில பேர் ரொம்ப அழுதாங்க, சில பேர் சிரித்தாங்க, சில பேர் வந்து எதையோ விலகிட்டு இருக்காங்கம்மா, அந்த மாதிரி முகங்களில் வந்து தெரிஞ்சது. இது இது எப்படி நிகழ்வுக்கு? இது எப்படி நிகழுதுண்டா, இப்போ நீங்கள் நம்புறீங்களா சிவனால் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? நிச்சயமாக நம்புறீங்க. ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க நம்புனா இது புரியும். ஓகே, சிவன் இப்போ எங்கே வாழ்கிறாரு? நம்ம மனசில், நமக்குள்ளே இருக்காரு. உங்களுக்குள்ள எங்கே இருக்காரு? நம்ம ஆத்மாக்குள்ள. ஆத்மா எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்கு. ஸோ நமக்குள்ளே நிறைய தெளிவில்லாத தன்மை இருக்குது, சரியா? ஸோ இப்போ நான் இவர்கிட்ட கேட்ட கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி தான், மக்களை பார்த்து நான் கேட்குறேன், சரியா? இந்த 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 ஒரு தெளிவில்லாத தன்மையில் தான் நம்ம சிவனை கும்பிடுறோம், சரியா? அங்கே இருக்கார், இங்கே இருக்கார் ஆத்மான்றோம், ஆனால் தெரியாது. தெரியாது. சிவன் எங்கே இருக்காருண்டா நமக்குள்ளே தான் இருக்கார். எப்படி இருக்காருண்டா உயிரோட கலந்துருக்காரு. உயிரை உணர்றோமா? இல்லை. சரி, உயிர் இருக்கனால தான் மூச்சு இருக்குது, மூச்சு இருக்கனால தான் பேச்சு இருக்குது. சரி, அட்லீஸ்ட் மூச்சை சரி உணர்றோமா? அதுவும் இல்லை. அப்போ மூச்சையே உணராத மக்கள் உயிர் உணர்வாங்களா? இல்லை. உயிரையே உணராத மக்கள் சிவனை உணர்வாங்களா தனக்குள்ள? இல்லை. ஸோ இவ்வளோ இருக்குது பிரச்சனை, இவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் அடங்க கண்ணை மூடுறது ஏன்? எந்த நாளும் வாழ்க்கை பிஸி 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 பிஸின்னு சொல்லி கொண்டு இருக்காம நம்ம கொஞ்சம் நமக்காக கொஞ்சம் கண்ணை மூடணும். நமக்காக, உலகத்துக்காக இல்லை, நமக்காக கொஞ்சம் கண்ணை மூடணும். கண்ணை மூடிட்டு சிவனேன்னு சிரிச்ச முகத்தோடு நம்ம இருக்கும்போது கடமையை பொறுப்பாக செஞ்சுருந்தா சிவனேன்னு இருக்க முடியும். கடமையே பொறுப்பாக செய்யலை. நீங்கள் மாதிரி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்களோட கடமையை பொறுப்பாக செய்யாட்டி உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா வீட்டில்? நிச்சயமாக இருக்க முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து தான் எடுப்பேன், இங்கேருந்து எடுத்து உங்களுக்கு நான் தரேன். ஸோ கடமையை பொறுப்பாக செஞ்சால் தான் அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூட முடியும். ஆஃபீஸில் கூட கடமையை பொறுப்பாக செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கண்ணை கொஞ்சம் சரி நிம்மதியாக மூட முடியும், சரியா? அப்போ நம்ம கடமைகளை பொறுப்பாக செஞ்சு நம்ம கண்ணை மூடுனா நம்மளால் சிவனேன்னு இருக்க முடியும். ஸோ இது வந்து எண்ணங்கள் அடங்குறது, எண்ணங்கள் அடங்க, மனம் அடங்க, நம்மளோட மூச்சு காற்று நமக்குள்ளே அடங்கும். மூச்சு காற்று நமக்குள்ளே அடங்கக்குள்ள அடுத்தது மூச்சு எங்கிட்டாவது போய் தானே ஆகணும். நிச்சயமா எண்ணங்கள் அடங்கிருச்சுன்னா, மனம் அடங்கிருச்சுன்னா மூச்சு காற்று அடங்கிரும். மூச்சு காற்று அடங்குனா இப்போ எங்கிட்டாவது போய் தானே ஆகணும். அப்போ நம்ம எண்ணத்தை புருவ மத்தியில் வைக்கும் போது எண்ணம் போல் வாழ்க்கையாக மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணத்தை நம்ம சிவனை நோக்கி வைக்கிறோம். இந்த புருவ மத்தியை நோக்கி, இப்படி புருவ மத்தியில் நம்ம எண்ணத்தை வைக்கும்போது அப்படியே மனசு அடங்கும் போது எண்ணங்கள் அடங்க, மூச்சு அடங்கிரும். மூச்சு காற்று உள்முகமாக நடக்க தொடங்கும். அப்போ நம்மளை உணரத்தும் நமக்குள்ள அந்த சக்தி வந்து உள்முகமாக போயிட்டு சக்தி வந்து அப்படியே மேல் நோக்கி பயணிக்கும் மூச்சு காத்தோட. ஸோ இதில் இருக்கிற சயின்ஸ் இது தான். அந்த மூச்சு காற்று, அந்த வாயு மைந்தன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு புரியலண்டா என்ன கேள்வி கேட்கலாம். இதை நான் சொல்கிறது மட்டும் கிடையாது, இதை உலகத்துக்கு உணர்த்த தான் நான் வந்திருக்கேன்.